குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா லாஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா மதன் ப்ரோ இந்த இண்டிகேட்டர் வந்து ஷேர் பண்ணியிருப்பாரு. அதாவது டெலகிராமில் இந்த இண்டிகேட்டர் என்னத்துக்கு மேஜராக நம்ம யூஸ் பண்ண போகிறது சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ்க்கு மட்டும்தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேஜரான ஜோன்ஸ் எது எது, மைனரான ஜோன்ஸ் எது எதுன்னு சொல்லிட்டு பேசிக்காக இருக்கும்போது நம்மளுக்கு தெரியாது. இப்போ நானே இருக்கேன்னா இவ்வளோ தூரம் நான் பார்க்குறேன், எனக்கு ட்ரெண்ட் லைனால ஈஸியாக நான் கண்டுபிடிச்சிட்டு வந்துடுவேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா பேசிக்காக எங்கெங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிமாண்ட் ஜோன்ஸ் இருக்கு, சப்ளை ஜோன்ஸ் இருக்கு. அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகுறது. ஸோ அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து நம்மளுக்கு பிளாட் பண்ணி கொடுக்கும். ஃபர்ஸ்ட் நான் ஒன்று ஒன்றா சொல்லிடுறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம்னா இன்டர்டேக்கு யூஸ் பண்ணலாம், தென் வந்து பொசிஷனுக்கு யூஸ் பண்ணலாம், ஆப்ஷன் பையிங், ஆப்ஷன் செல்லிங் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். நான் மேஜராக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் அண்ட் ஆப்ஷன் பையிங்ஸ் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் செல்லிங் பண்றதில்ல. பிகாஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா எனக்கு செல்லிங்ல வர ரெவன்யூ உண்மையாக சொல்ல போனால் பத்தல. நான் பையிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 2 லேக்ல எனக்கு வர இன்கம், செல்லிங்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 5 to 10 லேக்ஸ் வச்சாலும் எனக்கு அந்த இன்கம் வர்றதில்லன்ற காட்டி நான் மேஜராக வந்து நான் ஃபாலோ பண்ணுறது ஒன்லி ஆப்ஷன் பையிங் அண்ட் ஸ்டாக்ஸ். ஸ்டாக்ஸ் ஆப்ஷன்ஸ் பண்ணுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ், தென் வந்து இன்டர்டே பையிங். ஸோ இந்த லெவலை பொறுத்த வரைக்கும் நான் காலையிலேயே டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தேன். எனக்கு தனியாக சேனல் இருக்கு, நான் அங்கேயும் அப்டேட் பண்ணுவேன். ஸோ இங்கேயும் நான் அப்டேட் பண்ணதான் பண்றேன். நான் காலையிலேயே சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸ்ல தான் இருக்காங்க. ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவலை பிரேக் பண்ணாங்கன்னா என்ட்ரி போங்க, இல்லைன்னா போகாதீங்க, இந்த சைட்வேஸ்லயே இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். மார்னிங்ல இருந்து பாருங்க. இது வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிவோட்டல்ல எப்படி வந்து ஸ்டாட்டிக்கா இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த இண்டிகேட்டரும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த இடத்துல வந்து மாறும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மாறுமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர் இந்த இடத்துல மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சாரி சார்ட் மூவ் ஆயிட்டு இருக்குன்னா இந்த லெவல்ஸ் வந்து மூவ் ஆகாது. லெவல்ஸ் வந்து ஸ்டாட்டிக்கா தான் இருக்கும். ஸ்டாட்டிக்கா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து ஈஸியா இருக்கும். அதாவது டிமாண்ட்ஸ் அண்ட் சப்ளை ஜோன்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டா பிளாட் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க மார்னிங் வந்து ஓப்பன் ஆயிருக்காங்க. ஓப்பன் ஆயிட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பவுன்ஸ் ஆயிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பவுன்ஸ் ஆயிருக்காங்கன்னா அடுத்த ரிஜெக்ஷன் எங்கன்றது வந்து நம்மளுக்கு தெரியாது கிளியரா. இப்போ அடுத்த ரிஜெக்ஷன் எங்கன்னா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆயிருக்க லெவல்ல வந்ததுன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அப்படியே ஒரு மூவ்மெண்ட்லயே இருப்பாங்க. இன்கேஸ் ஒரே கேண்டல்ல உடைச்சாங்கன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் ஆகும். அப்படி இல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன கேண்டலா இருந்துச்சுன்னா ப்ராப்பரா சைட்வேஸ்ல போயிடுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்ததுன்னா அதாவது எக்ஸ்பேண்ட் ஆகாம ரொம்ப சின்ன லெவலா இருந்தா, அதாவது எக்ஸ்பேண்ட் லெவல்ல 50% இந்த மாதிரி லெவல் இருந்ததுன்னா மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பேண்ட் லெவலுக்குள்ள வந்துட்டு திருப்பி போறாங்கன்னா அந்த எக்ஸ்பேண்ட் ஆன 50%ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரிஜெக்ஷன் ஆவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்களை நான் எதிர்பார்க்கறது எங்கன்னா இப்போ இந்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல், அதுக்கு இந்த எக்ஸ்பேண்ட் ஆயிருக்க லெவல், அதுக்கு அடுத்த லெவல் எந்த லெவல்னா இந்த லெவல்ல இருக்காங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இன்கேஸ் அவங்க ஒரு ஃபாலோ ஆகுறாங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவல்ல தான் இருக்கும் 48,600. என்னோட என்ட்ரி எங்க இருக்குன்னா என்னோட என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ஆகுதுன்னா இந்த இடத்துல இருக்கும். ஆர் எல்ஸ் பாத்தீங்கன்னா சப்போர்ட் ஆகுதுன்னா இந்த லெவல்ல வரும்போது நான் என்ட்ரி எடுப்பேன். என்னுடைய ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவல்ல வச்சிருப்பேன். அதே மாதிரி வந்து என்னுடைய டார்கெட்ஸும் இது இந்த லெவல்ல. இப்போ வந்து இது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன லெவல், இந்த லெவல்ல நான் இது பண்ணவே மாட்டேன். அதுவே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 2 லாட்டு, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ரெண்டு லாட்டு போட்டுட்டு என்னுடைய டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டை இந்த லெவலையும் செகண்ட் டார்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவலையும் தான் வச்சிருப்பேன். லாஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கவங்க நிறைய பேர் டெலகிராம்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டெலகிராம்ல என்னுடைய குரூப்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அங்க அப்டேட் பண்ணிருப்பேன். இந்த லெவல்ல இருக்கேன், இதுதான் என்னுடைய லெவல்ஸ் வந்து நான் இங்க பார்த்துட்டு இருக்கேன், ப்ராஃபிட் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்றதையும் நான் சொல்லியிருப்பேன். என்னன்னா எனக்கு வந்து அந்த மொமெண்டம் தெரியும். இந்த மொமெண்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க ரிஜெக்ட் ஆகிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த இடத்துல புட் எடுத்திருப்போம். புட் எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரீன் கேனல் வந்ததுமே கட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவோம். அது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் மொமெண்டம் ஆக போகுதா இல்ல மொமெண்டம் ஆகலையா அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல கன்சிடரே பண்ண மாட்டோம். கன்சிடரே பண்ணாம பாத்தீங்கன்னா இது கட் பண்ணிட்டு வெளியில வந்துரும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேலியை வந்து நம்மளால கேப்சர் பண்ண முடியாது. நான் சொன்னேன்ல இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பென்ஷன் இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கிற இந்த லெவலையும் நம்ம பார்க்கணும். அதாவது இந்த எக்ஸ்பெண்ட் ஆயிருக்கிறது இந்த 50% லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணிடுவாங்க. எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா நான் இதை வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கேன். லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் பக்கமும் பாத்தீங்கன்னா நான் வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கேன். மேக்சிமம் இந்த மாதிரி பெரிய லெவலா வருது அப்படின்ற பட்சத்தில் பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த லெவல்ல இருக்க இந்த எக்ஸ்பேண்ட் ஆயிருக்க சின்ன லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுன்ஸ் ட்ரை பண்ணிடுறாங்க. பவுன்ஸ் ட்ரை பண்ணி முடியாத பட்சத்துல தான் ஃபாலோ ஆகிறாங்க. இங்க பாருங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டு திருப்பியும் பாருங்க அப் சைடு போற மாதிரி இந்த இடத்துல ஒரு ஃபேக் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு தான் அடுத்தது மறுபடியும் டவுன் சைடு இறங்கியிருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த இடத்த வந்து இவங்க ஃபுல்ஃபில் பண்ணாமே போயிருக்காங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த இடத்துக்கு ஃபுல்ஃபில் பண்ணாததுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. இப்ப பாருங்க ஃபால் ஆயிட்டே இருக்காங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு இது நல்ல ப்ராஃபிட் தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ ஐ எம் வெயிட்டிங் டில் இதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2 லாட்டு, இந்த இடத்துல ஒரு 2 லாட்டுன்ற மாதிரி பாத்தீங்கன்னா நான் புக் பண்ணிட்டு வெளியில வந்துருவேன்.
ஸோ இப்பயே நான் ஆல்ரெடி நல்ல ப்ராஃபிட்ல தான் இருக்கேன். ஏன்னா என்னுடைய என்ட்ரி பிரைஸ் இங்க இருந்து பாத்தீங்கன்னா இப்போ பாருங்க ஷார்ட் பொசிஷன் இப்போ பாத்தீங்கன்னா இங்கே 300 பாயிண்ட்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க 200 பாயிண்ட்ஸ் இயர்லியில ஓடிட்டு இருக்கு. 190 to 200 பாயிண்ட்ஸ்ல ஓடிட்டு இருக்கு மொத்தமா எடுத்தது. ஏன்னா இந்த இடத்துல நான் திருப்பி எடுத்தங்காட்டி எனக்கு 190 to 200 பாயிண்ட்ஸ் ஓடிட்டு இருக்கு. நான் வந்து எடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ITM 3 or 4 தான் நான் அப்பொழுது எடுப்பேன். ஸோ உங்களுடைய நீங்க இதுக்கு தகுந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரிஸ்க் கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரி நீங்க அந்த இடத்துல எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி சிங்கிள் லைனா இல்லாம ஏன் 2 லைனா இருக்குன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு நீங்க ப்ரீவியஸாவும் பாருங்க இந்த 2 லைன் ஏன்னா இப்படிதான் கன்சல்டேட் ஆவாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் கன்சல்டேஷன்ல இருக்காங்க. ஸோ இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த இடத்துல பாருங்க விக்கு போட்டிருக்காங்க. நான் இந்த இடத்துல இங்க கொடுத்துருந்தோம்னா இந்த விக்குக்கு நம்ம வெயிட்டே பண்ணிட மாட்டோம். 3 மினிட்ஸ் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கேண்டல் க்ளோஸ் மாதிரி தான் நம்மளுக்கு காட்டும். அப்போ வந்து இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுப்போம். ஸோ வந்து நம்ம வெயிட் பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லாங் பொசிஷன் போகுதுன்னா இந்த கேண்டல் இந்த லெவலுக்கு மேல நம்மளுக்கு க்ளோஸ் ஆனாதான் லாங் பொசிஷன் போகும். ஆர்எல்ஸ் பாத்தீங்கன்னா அங்க லாங் கிடையாது, ரிஜெக்ஷன்ல தான் வராங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா டவுன் சைட்ல தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் பாத்தீங்கன்னா இந்த லெவல் நான் சொல்லியிருந்தேன் ரொம்ப ஸ்ட்ராங்கா கன்சல்டேஷன்ல இருக்காங்க மார்னிங்ல இருந்து. ஸோ வெயிட் பண்ணுங்க. ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த 49,020 பிரேக் பண்ற மாதிரியும் மேல வந்து பாத்தீங்கன்னா 49,235 பிரேக் பண்ண மாதிரி வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு நான் ஆல்ரெடி வந்து அப்டேட்டும் பண்ணியிருந்தேன். இந்த இண்டிகேட்டர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் ஸ்பாட்ல காட்டிட்டேன். இதே சேம் இதை வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல போட்டேன்னா எனக்கு எக்ஸாக்டா மேட்ச் ஆகும். இப்போ இந்த இடத்துல விக்ஸ் எல்லாம் போடுறாங்கல்ல, இங்க பாருங்க எனக்கு எக்ஸாக்டா மேட்ச் ஆகுதா? ஹலோ ஹலோ சார் ஆமா 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 எக்ஸாக்டா மேட்ச் ஆகுதுங்களா? இங்க பாருங்க இந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆயிட்டு இருக்காங்க. சோ வந்து இங்கேயே அவங்க காட்டிட்டாங்க அப் சைடுக்கு உண்டான ப்ராபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு, டவுன் சைடுக்கு உண்டான ப்ராபிலிட்டிஸ் ஜாஸ்தியா இருக்கு. நான் சொல்லியிருந்தேங்களா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சின்ன லெவல்ல வந்து இது பண்றாங்கன்னா அடுத்தது உண்டான எக்ஸ்பேண்ட் லெவல்ல வந்து மறுபடியும் அவங்க வந்து அந்த எக்ஸ்பேண்டோட லோ லெவல் வரைக்கும் வருவாங்கன்னு சொல்லிட்டு. சோ இதுதான் வந்து அதோட எக்ஸ்பேண்ட் லெவல். அப்ப உனி இதுக்கு வந்து உங்க இது பொறுத்த வரைக்கும் லெவல் லெவல் இருக்கு. இருக்கு லெவல் இருக்கு கீழே வரைக்கும் 48,800 வரைக்கும் இருக்கு. இன்னும் 190 பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்னைக்கு விழுகலனாலும் நாளைக்கு கண்டிப்பா விழுந்துருவாங்க. ஏன்னா நான் இது பொசிஷனாவும் நான் ட்ரை பண்ணிருக்கேன். சரி இப்ப நீங்க இதை டைரக்டா இதுல போட்டு பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல போட்டு பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்லயே ஒர்க் ஆகுது. நீங்க ஒரு ஸ்ட்ரைக் அது இப்போ வந்து நான் எடுத்திருக்க ஸ்ட்ரைக்கை போடுறேன். நான் போட்டுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா 49,600 புட்டு. ஓகேங்களா? இங்க பாருங்க நான் சொல்றேன் இது எக்ஸ்பேண்ட் லெவல்ல தான் நல்ல மூவ்மெண்ட் ஆகும். மிச்சபடி இந்த எக்ஸ்பேண்ட் ஆகாம இருக்க லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நிப்பாங்க. நான் இப்போ உங்களுக்கு சொன்ன தெரியுங்களா எக்ஸ்பேண்ட் ஆகிருக்க இந்த லெவல்ல வந்து இடத்துல எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. இப்போ ஒரே அடுத்து ஒரே கேண்டல்ல போயிடுச்சுன்னா மூவ்மெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு இந்த மூவ்மெண்ட் தான் சொன்னதுங்க. சோ இப்போ வந்து இது ரீட்ரேஸ்மென்ட் மாதிரி போயிட்டு மறுபடியும் ஒரு மூவ்மெண்ட் கொடுப்பாங்கங்கறீங்க. இந்த இடத்துல மூவ்மெண்ட் ஆகணும்னா இதற்கு மேல க்ளோஸ் வைக்கணும். அதாவது 723க்கு மேல க்ளோஸ் வைக்கணும். ஓகே ஓகே 723க்கு மேல க்ளோஸ் வைக்கலனா அவங்க கண்டிப்பா கீழே தான் வருவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜோன்ஸை வந்து நீங்க ட்ரையலா மூவ் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜோன்ஸை வந்து ட்ரையலா மூவ் பண்ணுவேன். இப்போ இந்த ஜோனுக்கு மேல க்ளோஸ் வைக்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த ஜோனுக்கு மேல இப்போ வந்து நான் இங்க என்ட்ரி எடுத்திருக்கேன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய ஸ்டாப் லாஸ் இந்த லெவலா இருக்கும். தென் வந்து பாத்தீங்கன்னா எய்தர் இந்த 2 லெவலையும் மாத்தின பிறகு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பேண்ட் ஆயிருக்க லெவலோட லோ தான் என்னுடைய ஸ்டாப் லாஸா இருக்கும். இப்போ அங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னா இந்த கிரீனோட லோ. இப்போ பாருங்க இந்த இடத்துல இவ்வளவு ஃபாஸ்டா போனது ஏன் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன்ல உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆயிருக்க லெவல்ல போனா மட்டும்தான் அவங்க அடுத்த மூவ்மெண்ட் ஆவாங்க. இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகாத லெவல்ல போனாங்கன்னா ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த இந்த இடத்துல பாருங்க அங்க வந்து மூவ்மெண்ட் ஆனாங்க. அங்க வந்து எக்ஸ்பேண்ட் லெவலுக்குள்ள இங்க போனதுனால வந்து இது வந்து எக்ஸ்பேண்ட் லெவலுங்க. ஓகேங்களா? இந்த லெவல்ல பாருங்க எக்ஸ்பேண்ட் ஆக கிடையாது. 14 பாயிண்ட் தான். இந்த எக்ஸ்பேண்ட் ஆகாத லெவலுக்குள்ள தான் பாருங்க எவ்வளவு நேரமா சுத்தி இருக்காங்க. எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒண்ணும் இல்ல நான் மார்னிங்கே வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி என்ட்ரியில இருக்கேன். நான் டாக்டர் ரெட்டி வந்து என்ட்ரியில இருக்கேன். நான் இது ஸ்டாக் ஆப்ஷன்ல தான் நான் என்ட்ரியில இருக்கேன். நான் இதுல இல்ல ஸ்டாக்ஸ்ல இல்ல, நான் ஸ்டாக் ஆப்ஷன்ல தான் இருக்கேன். என்னுடைய ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வச்சிருந்த ஸ்டாப் லாஸ் இதுதான். ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஸ்டாப் லாஸ் எங்க மூவ் பண்ணி வச்சிருக்கேன்னா இங்க மூவ் பண்ணி வச்சிருக்கேன் 6283ல. நீங்க ஷார்ட்ல இருக்கீங்க அப்போ. இத நான் ஷார்ட்ல தான் இருக்கேன்.
ஓகே ஓகே. என்னுடைய ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு 6 ரூபா தான் வந்தது. ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் ஆப்ஷன்ல போகும்போது பாத்தீங்கன்னா எனக்கு 3 ரூபா 70 பைசா என்னமோ வந்ததுங்க. ஸோ 3 ரூபா 70 பைசாக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து 23 ரூபா என்னமோ ப்ராஃபிட்ல தான் இருக்கேன். ஓகேங்களா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த இடத்துல வந்து ரிஸ்க் ரிவார்டு ஜாஸ்தி பண்றேன். ஓகேங்களா. ரிஸ்க் அதாவது ரிவார்ட் எக்ஸ்பேண்ட் லெவலுக்குள்ள போச்சுன்னா உங்களுக்கு அந்த ஃபுல் இது அந்த எக்ஸ்பேன்ஷன் ஃபுல்லா நீங்க உங்க சைடு கவர் பண்றீங்க. எஸ் எஸ். ஓகே ஓகேங்களா. இதை ஓகே. வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்துக்குமே எல்லா ரேஞ்சுக்குமே இப்போ இதுல பாருங்க எனக்கு வந்து இதுல தெரிஞ்சு போச்சு இந்த இடத்துல எக்ஸ்பேன்ஷன் தான் இருக்கு. ஓகேங்களா. ஸோ எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குன்னா அப்போ வந்து அவங்க கண்டிப்பா கீழே தான் வர போறாங்க. அவங்க மறுபடியும் எல்லாம் மேலே போகிறதுக்கு ஒன்ஸ் எனக்கு சைட்வேஸ்ல வந்தா கூட போதும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் சைட்வேஸ்லயே இருந்த இந்த மூமெண்டம் இல்லாம எனக்கு ஹாஃப் அன் ஹவர் சைட்வேஸ்லயே இருந்தாங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் செல் பொசிஷனை ஓபன் பண்ணிட்டு பேசாம உட்காந்துருவேன். அதாவது பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கால்ஸ் இப்போ புட் ஸ்ப்ரெட்டா போட்டிருக்க இடத்துல புட் ஸ்ப்ரெட்டா மாத்திடுவேன். அந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா எனக்கு லாசஸ் குறைஞ்சிரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் என்னுடைய ஃபேவருக்கு போகும்போது பாத்தீங்கன்னா எனக்கு ப்ராஃபிட்டபிள் ஜாஸ்தியா வரும். பட் இவங்க அந்த என்னுடைய ஸ்டாப் லாஸ்க்கே போல என்ட்ரியான பிறகு. சோ ஏன்னா அதனால நீங்க அதே புட்லயே இருக்கீங்க. அதே புட்லயே இருக்கேன். இன்னும் நான் ஸ்ப்ரெட்டா மாத்த கிடையாதுங்க. ஓகேங்களா. இது வந்து இன்ட்ராடே பொசிஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுல என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. அடுத்த பொசிஷன்ஸ் நான் அடுத்து சொல்றேன். சார் யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க சார். இது இண்டிகேட்டர் நேம் சார். ஆக்சுவலி இண்டிகேட்டர் வந்து பாத்தீங்கன்னா நான் சாட்லயே போட்டிருக்கேங்க. இப்போ மதன் ப்ரோவும் ஷேர் பண்ணியிருக்காரு, நானும் ஷேர் பண்ணியிருக்கேங்க. சப்ளை அண்ட் டிமாண்ட் தானுங்க. ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல டைம் ஃப்ரேம் பிவோட் பாயிண்ட் டைம் ஃப்ரேம்னு சொல்லியிருக்கோம். அதை வந்து ஆட்டோவா வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல நியூமரிக்கல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் லெவல் ஆஃப் 10 தான் நீங்க கொடுக்க முடியும். அதுக்கு மேல கொடுத்தீங்கன்னா ரொம்ப லெவல்ஸ் ஜாஸ்தியா வருங்க. 10 வந்து என்ன சார் நோட் பண்ணுது நியூமரிக்? 10ன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த லெவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 லெவல்ஸா உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப் சைட்லயும் டவுன் சைட்லயும் உங்களுக்கு 10 லெவல்ஸா உங்களுக்கு அப்டேட் ஆயிருக்கும். ஓகே ஓகேங்களா. ஸோ அந்த 10 டினோட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க மேல வந்து ஆக்சுவலி இவங்க வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இந்த மந்த் க்ளோசிங்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க அப்சைட் ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியா காட்டி இருந்தது இந்த ஸ்டாக். ஓகே ஓகேங்களா. இந்த மந்த் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க அப்சைட் ப்ராபபிலிட்டி தான் ஜாஸ்தியா காட்டியிருந்தாங்க. பட் ஆனா டவுன் சைடு வந்துட்டு இருக்காங்க. ஓகே ஓகேங்களா. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இவங்க அப்சைட் நீங்க இந்த ஸ்டாக் வச்சு பாத்தீங்கன்னா இங்க அப்சைட் ப்ராபபிலிட்டி இருக்கா இல்ல டவுன் சைட் ப்ராபபிலிட்டி இருக்கான்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க ஈஸியா கண்டுபிடிச்சு போய்க்கலாம். ஓகேங்களா. நம்மளுக்கு மெயினான விஷயம் என்னன்னா எந்த இடத்துல சப்ளையர் ஜோன் இருக்கு, எந்த இடத்துல டிமாண்ட் ஜோன் இருக்குது, அந்த அந்த இடத்துல தான் நம்ம மாட்டவே செய்யும். கரெக்டுங்களா. இப்ப பாருங்க மேக்ஸிமம் நீங்க எந்த ஸ்டாக் வேணாலும் போட்டு பாருங்க, அவங்க கரெக்டா போய் அந்த லெவல்ல நிப்பாங்க. இப்ப பாருங்க மார்னிங்ல இருந்து 2 டைம் ரிஜெக்ட் ஆயிருக்காங்க, மறுபடியும் போகவே இல்லை. மறுபடியும் நான் அதான் சொல்றேன், எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பேண்டிங் லெவல்ல மட்டும் ஜாஸ்தியா நம்ம வாட்ச் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் லெவல்ல மட்டும் நம்ம ஜாஸ்தியா வாட்ச் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன லெவல்ஸ்க்கு வர அப்போ வந்து அவங்க எக்ஸ்பேண்டிங் லெவல்லயே நின்னுட்டா. இப்போ வந்து இந்த மாதிரி சின்ன லெவலுக்குள்ள வராங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட் அந்த இடத்துல பெருசா ஆக மாட்டாங்க. அந்த சின்ன லெவல்ல முடிச்சு எந்த இடத்துல போறாங்கங்கிறது தான் இப்போ முக்கியம். இப்போ ஒண்ணும் இல்ல, நான் சொன்னேன் தெரியுங்களா உங்களுக்கு, அங்க பேங்க் நிஃப்டில பார்த்தப்ப சொன்னல, எனக்கு இந்த இந்த சின்ன லெவலையே சுத்துறாங்கன்னா அடுத்தது வந்து எனக்கு இந்த லெவல் வரைக்கும் அவங்க கண்டிப்பா வரணும்னு சொல்லி சொன்னேன் தெரியுங்களா. இங்க வராங்களா, கண்டினியூ பண்றாங்களா. நான் அங்க பொசிஷனெல்லாம் வச்சிருப்பேன். ஏன்னா இந்த மாதிரி எனக்கு கன்ஃபர்மேஷன் கண்டிப்பா கிடைக்கும் போது நான் அந்த இடத்துல பொசிஷனெல்லாம் வச்சிருப்பேன். இங்க வரைக்கும் வருவாங்க, இங்கதான் என்னோட டார்கெட்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே. ஓகேங்களா. இப்போ எனக்கு என்ன டவுட் வருதுன்னா அந்த ரெண்டு கோடு பக்கத்திலேயே இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் இருக்கு. சோ அந்த ரெண்டு பக்கத்துல இருக்கிறதுக்கு என்ன மீனிங்? இது ரெண்டு பக்கத்துல இருக்கிறது தானே சொல்றீங்க. இது வந்து மைனர் ஜோன், இதுதான் மேஜர் ஜோன். அந்த பெரிய கேப் வந்து மேஜர் ஜோன்ஸ், இது வந்து மைனர் ஜோன்ஸ். ஓகே ஓகே. மைனர் ஜோன்ஸ்ல என்ன ஆகும்னா அங்கங்க வந்து நிப்பாங்க. இப்போ இப்போ பாருங்க, நான் இப்ப சொல்றேன்ல, இங்க பாருங்க இந்த இடத்துல இருந்து வந்து விழுந்தாங்க, விழுந்துட்டு ஏன் இவ்வளவு தூரம் விழுந்தவங்க இதுக்கு கீழே ஏன் போல? ஏன்னா இதுக்கு கீழே போயிடுச்சுன்னா அடுத்த நெகட்டிவ் ட்ரெண்ட் போயிருவாங்க, இங்க கூட்டு வந்துருவாங்க, இங்க கூட்டிட்டு வந்துருவாங்க. சோ அதனால இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த இடத்துல இந்த லெவல உடைக்க விடாம கன்சல்டேஷன் ஆகுறாங்க. எடுக்கிறது வந்து மைனர் ஜோன்ல எடுக்கணுமா சார் இல்ல மேஜர்? ஆக்சுவலி நீங்க என்ட்ரி ஆகிறது வந்து எப்படி ஆகணும்னா இப்ப இந்த லெவல்ல பவுன்ஸ் ஆகும்போது நீங்க என்ட்ரி ஆகணுங்க. ஆர் எல்ஸ் பாத்தீங்கன்னா இங்க ரிஜெக்ஷன் ஆகும்போது என்ட்ரி ஆகணும்.
ஓகே அதாவது ஓகேங்களா இப்போ மைனர் ஜோனுக்குள்ள இந்த மைனர் பையோ ஜோனுக்குள்ள இங்க செல்லோ வந்து கிடைக்கும் சப்போர்ட் போது தான் எடுக்கிறாங்க போகணும். இல்லைங்க, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து உங்களுக்கு ரிவர்சல் கேண்டல் இந்த இடத்துல ஈஸியா காட்டுவாங்க. அந்த இடத்துல காட்டும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி இந்த லெவல் ஆகுது 2861 உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா 2851 தான். ஓகே 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 ஓகேங்களா. நான் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ்ல மட்டும் தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ அதனால பாத்தீங்கன்னா இது நான் மேஜரா நான் பார்த்துட்டே இருப்பேன். அதான் சொன்னல, நான் டாக்டர் டீல ஆல்ரெடி நான் என்ட்ரில இருக்கேன்னு சொல்லிட்டு, ஸோ மேஜரா வந்து பாத்தீங்கன்னா நான் இது பார்த்துட்டே தான் இருப்பேன். ஓகேங்க சார். ஓகேங்களா. ஸோ அதனால கமலக்கண்ணன் சாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காருங்க சார். அவரு ஏதாவது டவுட் கேட்கறதுனா சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். இந்த வணக்கம். சின்ன லெவல்ல எக்ஸ்பேண்ட் லெவல்னு சொல்றீங்களா? பெரிய லெவல் தான் எக்ஸ்பேண்ட் லெவலுங்க, சின்ன லெவல் எக்ஸ்பேண்ட் கிடையாது. அதுக்கு ஏதாவது அளவு இருக்கு, ஏதாவது பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? அது சார் இல்ல, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா இங்க பாக்குறீங்கன்னா இப்போ இந்த லெவல் இருக்காங்க 78 பாயிண்ட்ஸ் இருக்காங்கன்னா இதுல பாதி தான் இருக்கும். அடுத்தது சின்ன ஓகே சார், ஓகே சார். ஓகேங்களா. இந்த மேஜர் ஜோன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஜோனா இருக்கும். அந்த ஜோன் சைட்வேஸ்ல போயிருவாங்க. ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் ஆகுறாங்கன்னா, ஒன்ஸ் இந்த லெவல் ஆயிட்டாங்கன்னா இந்த லெவல் உங்களுக்கு போய் நிப்பாங்க. ஓகே ஆர் எல்ஸ் பாத்தீங்கன்னா நான் இங்க எடுத்தங்காட்டி பாத்தீங்கன்னா நான் இங்க வரைக்கும் வெயிட் பண்றேன். ஏற்கனவே இருக்கிற ஜோன்ல இருந்து மேல இருக்கிற ஜோனை கம்பேர் பண்ணிக்கணும் நம்ம, எது சின்ன லெவலுங்கன்னு. ஆமா, இப்போ வந்து இந்த லெவல்ல நம்மளுக்கு டார்கெட் கிடையாது. சரிங்க சார். நம்மளோட டார்கெட் வந்து இந்த லெவல் தான். ஓகே ஓகே. இப்போ சிம்பிளா ஒரே விஷயம் தாங்க. இப்போ வந்து நான் இந்த இடத்துல ஷார்ட் பொசிஷன் எடுத்திருக்கேன்னா இதுதான் என்னுடைய டார்கெட்டா வந்து நிற்கும். இதோட இந்த லெவலோட இதுதான் என்னுடைய டார்கெட். சரிங்க சார். இன்கேஸ் எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஓகே ஓகே. ஓகேங்களா. ஏன்னா நான் வைக்கிற ஸ்டாப் லாஸ் பாத்தீங்கன்னா பெரிய ஸ்டாப் லாஸ் கிடையாது எங்கேயுமே. நான் வைக்கிறதே பாத்தீங்கன்னா சின்ன ஸ்டாப் லாஸ் தான் வைக்கிறேன். எனக்கு அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அடிச்சாலும் எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது எனக்கு என்னன்னா, நான் ஒரே ஸ்டாக்ல வந்து பாத்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது பெரிய டார்கெட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு அது சின்ன ஸ்டாப் லாஸ் பாத்தீங்கன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா என்னோட கேபிட்டல் கிடையாது அந்த இடத்துல. மெயினா முக்கியமான விஷயம் நம்ம என்னன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கேபிட்டல் சேஃப் கார்டு பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எதுனாலும் நமக்கு மூவ்மெண்ட் பண்ணணுங்க. நம்ம கேபிட்டலே சேஃப் கார்டு பண்ணாம பாத்தீங்கன்னா நம்ம வந்து நான் இங்க எடுத்துட்டேன், நான் இங்க ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன்னா அதுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. சின்ன ஸ்டாப் லாஸ்னு சொன்னதுனால தான் நானே உள்ள வந்து பார்க்கறேன் சார். வேற அதான் சின்ன ஸ்டாப் லாஸ் வைக்கணும், டார்கெட் வந்து பெரிய டார்கெட்டா வைக்கணுங்க. ஓகே ஓகே. ஸ்டாக்ஸ்ல ஆகட்டும், இண்டெக்ஸ்ல ஆகட்டும், கமாடிட்டிஸ் ஆகட்டும், எதுனாலும். இப்ப பாருங்க, ஒண்ணும் இல்ல, நான் சில்வர் என்ட்ரில இருக்கேன். ஓகேங்களா. நான் சில்வர் என்ட்ரில இருக்கேன். நான் என்ட்ரியான பிரைஸ் வந்து இங்கங்க. நான் என்ட்ரியான பிரைஸ் இங்க. ஓகேங்களா. இன்னும் போயிட்டு தான் இருக்காங்க. சரி. ஓகேங்களா. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது எங்க பண்ணுவீங்களா இல்ல? நான் தான் சொல்றேன். இப்போ வந்து இங்க எடுத்திருக்கேன்னா இங்க என்னுடைய ஃபர்ஸ்ட் ட்ரையல் இங்க வச்சிருக்கேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இவங்க இங்க இந்த லெவல் வீட்டுக்காரம்மா ஓகே ஓகே அவங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. அவங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இந்த லெவல்ல எடுத்துட்டேன். அவங்க கீழே போயிட்டாங்க. கீழே போயிட்டு ப்ராஃபிட்டபிள் போயிட்டு திருப்பி கீழே போகாம மேல வந்துட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே. அப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல போய் மறுபடியும் இல்ல, அவங்க ஆக்சுவலி அவங்க இப்பயும் ப்ராஃபிட்ல இருக்காங்க. அந்த என்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா 3000 ப்ராஃபிட்ல இருக்காங்க. கரெக்ட் கரெக்ட்ங்க. ஆனாலும் நீங்க வந்து அந்த எக்ஸ்பான்ஷன் லெவல் கம்ப்ளீட் பண்றதுக்கு நீங்க டார்கெட் வச்சிருக்கீங்க. இப்போ ஒண்ணும் இல்ல, நான் இங்க இது பண்ணிட்டேன். இப்போ இந்த எக்ஸ்பாண்டிங் லெவல்ல தான் இருக்காங்க. ஓகேங்களா. சோ இன்னும் இந்த லெவலுக்கு எனக்கு வரல. ஓகே. சோ எனக்கு அப்போ என்ன பண்றாங்க, அவங்க சும்மா ஏமாத்துறாங்க மேல போற மாதிரி. இந்த மாதிரி ஏமாத்தி கீழே இறக்கி விடுவாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி ஏமாத்தி கீழே விடுவாங்க. ஓகே ஓகே. ஓகேங்களா. அதனாலதான் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரேஞ்சஸ் வந்து நம்ம ஆக்சுவலி சப்போர்ட் எடுத்தது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி கிடையாது. இது பாருங்க, ப்ராப்பரா க்ளோஸ் வைக்கலையா. ஆமா ஆமா. க்ளோஸ் வைக்க மறுபடியும் திருப்பிட்டு வராங்க, மறுபடியும் எடுத்துட்டு வராங்களா. ஆக்சுவலி பேங்க் நிஃப்டி சப்போர்ட் எடுக்கல, நிஃப்டியோட சப்போர்ட்டை தான் பேங்க் நிஃப்டி ட்ரை பண்றாங்க. ஆனா போக முடியாது. ஏன்னா காலையில இருந்து இவங்க இந்த ரிஜெக்ஷன்லயே வந்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து இந்த ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன் வந்துட்டே இருக்காங்கன்னா அப்ப என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைன்ல போயிட்டு தானே ரிஜெக்ட் ஆவாங்க. கண்டிப்பா. இந்த ட்ரெண்ட் லைன்ல போயிட்டு தான் ரிஜெக்ட் ஆகணும். சோ ரிஜெக்ட் ஆயிட்டு மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ரேஞ்சை உடைக்கணும். உடைச்சாங்கன்னா அப்ப இவங்க இந்த லெவலுக்கு வராங்க, 22,356 வராங்க அப்படின்னா எனக்கு வந்து அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க கண்டிப்பா இங்க வந்துருவாங்க. அதுதான் நான் ரேஞ்சாவே எக்ஸ்பெக்ட் பண்றது. ஓகே, புரிஞ்சதுங்க சார். ஓகேங்களா. இப்போ வந்து நான் ஸ்டாக்ஸ்க்கு இன்ட்ராடேக்கு சொல்லிட்டேன், இண்டெக்ஸ் இன்ட்ராடேக்கு சொல்லிட்டேன். யாருக்கும் டவுட் இருக்கா சார்? எந்த பிரைஸ்ல ஸ்ட்ரைக் பிரைஸ் சூஸ் பண்ணுவீங்க சார்? மேடம், அது வந்து அவங்க விருப்பம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ITM 3 ITM 4 நான் செலக்ட் பண்ணுவேன். என் ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா ITM 2 ITM 1 எல்லாம் ஒரு சில சமயத்துல எடுப்பாங்க. ஓகே ஓகே. நான் வந்து ITM 3 ITM 4ன்ற ரேஞ்சில நான் எடுப்பேங்க.
ஓகே சார். அது வந்து நம்ம விருப்பங்க. ஓகே சார். டைம் ஃப்ரேம் 5 மினிட்ஸ் தானே சார்? டைம் ஃப்ரேம் நீங்க 5 மினிட்ஸும் வச்சுக்கலாம், 3 மினிட்ஸும் வச்சுக்கலாங்க. ஓகே சார், தேங்க்யூ. நீங்க பெரிய குவான்டிட்டி போட்டு பண்றீங்கன்னா 1 மினிட்ல கூட ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் 0 to 0 அடிக்கும் போது நான் 1 மினிட்ல போட்டெல்லாம் ஸ்கேல் பண்ணியிருக்கேன் நிறைய டைம். ஓகே சார். ஓகேங்களா? சொல்லுங்க ப்ரோ. இண்டிகேட்டர் எங்க இருக்கு சார்? இண்டிகேட்டர் எதுல இருக்கு? ஆல்ரெடி சாட்ல போட்டிருக்கு பாருங்க ப்ரோ. நான் இப்பதான் ஜூம் குள்ள வந்தேன். சாட்ல போட்டிருக்கு. நாங்க டெலிகிராம் குரூப்லயும் ஷேர் பண்றோம் ப்ரோ. கரண்ட் சார் ஆல்ரெடி STTயோட இண்டிகேட்டர் லிஸ்ட் ஆட் ஆயிருக்கு, கடைசியில இருக்கும், நீங்க செக் பண்ணிக்கலாம். எதுல சார்? டெலிகிராம்ல STTயோட இண்டிகேட்டர் லிஸ்ட் ஒன்னு இருக்கும் பாத்தீங்களா, அதுல கீழ என்ன பேர் இருக்கு? ஆமா இல்ல ஓகே STT இண்டிகேட்டர்ஸ்ல இவ பேரோடவே ட்ரேட் பிளாக்னு சொல்லி. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. மேம் இப்போ சொன்னா இந்த இடத்துல எடுத்துட்டு போவாங்க, இப்போ புக் பண்ணுவாங்கன்னு சொன்ன, புக் பண்ணிடுவான்னு கேட்டதுக்கு நான் சொன்னேன்லங்க, வெயிட் பண்ணுப்பா கீழே தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஹலோ, இப்போ உங்க எல்லாத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன் நானு, வெயிட் பண்ணுங்க, ஆமா ஆமா கேக்குது சார், வெயிட் கேக்குது. பண்ணுங்க, கீழே தான் வருவாங்க, அவங்க மேல போலன்னு நான் சொன்னேன்னா, இங்க பாருங்க ஆமா. அதே மாதிரி ரிஜெக்ட் ஆயிட்டு வராங்களா? கண்டிப்பா. என்னன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொசிஷன்ல எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரீட்டைல்ஸ் வந்து ஸ்கேல்பிங் பண்ணோம்னா சுத்தம் நம்ம என்ன பண்றோம்னா சம்பாரிச்சு வண்டி பாத்தீங்கன்னா புரோக்கருக்கும் கவர்மெண்ட்டுக்கு தான் நம்ம கொடுக்குறோம், நம்ம எதுவும் சம்பாதிச்சு போறது கிடையாது. கண்டிப்பா. ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல எடுத்துக்கிறது 2 லாட் தான் எடுத்திருப்பாங்க. இதுல அவங்களுக்கு 3000 ரூபாய் போகுது, 3000 ரூபாய் ஆனாலும் பாத்தீங்கன்னா அவங்க தான்ல தான் இது ட்ரேட் பண்றாங்க, 10 ரூபாய் புரோக்கரேஜ் போகும். எனக்கு மேக்ஸிமம் 50 ரூபாயே போட்டோம். ஓகேங்களா? 50 ரூபாய் போனாலும் எனக்கு 3000 ரூபாய் 50 ரூபாய் எனக்கு பெரிய விஷயம் கிடையாதுல்ல. அதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கேல் பண்றோம் இல்ல மொமெண்ட் அதை மட்டும் பிடிக்கிறோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா என்ட்ரி எடுத்து பாத்தீங்கன்னா 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் அடிக்க விட்டு பாத்தீங்கன்னா தேவையில்லாம சார்ஜஸ் கொண்டு போய் புரோக்கருக்கு கொடுக்குறது. இதைதான் நம்ம தவறுகள் பண்றோம். ஏன் வந்து ஆப்ஷன் பையர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அடி வாங்குறாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல தான். அவங்களுக்கு நீங்க டோட்டலா ஆப்ஷன் பையரோட அவங்களுடைய இதை மட்டும் டெர்மினல் மட்டும் ஓபன் பண்ணி பாருங்களேன், அவங்களுடைய ப்ராஃபிட் லாஸ் வந்து கம்மியா தான் இருக்கும், அவங்களுடைய சார்ஜஸ் மட்டும் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா இருக்கும். எதனாலனா வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்றதுல உண்மையா சொல்லுவோம். இப்ப ரேஞ்சை பார்த்து கரெக்டா ட்ரேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, வெயிட் பண்ணுவோம் நம்ம. இப்ப எனக்கு தெரியுதுன்னா நான் தான் சொல்றேன்ல, எனக்கு இங்க வரைக்கும் சரி ஓகே, எனக்கு இதுக்கு மேலேயே க்ளோஸ் ஆகட்டுமே, அப்பயும் நான் ப்ராஃபிட் தானே இருப்பேன். ஏன்னா என்னோட என்ட்ரி லெவலே வேற இல்ல. என்னுடைய என்ட்ரி லெவலே பாத்தீங்கன்னா வேற மாதிரில நான் எடுத்திருக்கேன். நான் இங்க எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா என்னுடைய ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க மூவ் பண்ணி வச்சிருக்கேன். ஆல்ரெடி செகண்ட் என்ட்ரி எடுத்த இடத்துல வந்து என்னுடைய ஸ்டாப் லாஸ் நான் மூவ் பண்ணி வச்சிருக்கேன். அப்படி பார்த்தாலும் பாத்தீங்கன்னா இங்க 170 உங்களுக்கு ஸ்பாட்ல வருதுன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து 150 ப்ராஃபிட்ல தானே இருக்கீங்க. 150 ப்ராஃபிட்ல தானே இருக்கீங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா எனக்கு சார்ஜஸே அந்த இடத்துல பெருசு கிடையாதுல்ல. அந்த இடத்துல நல்ல ப்ராஃபிட்டபிளா தானே இருக்கேன். ஓகேங்களா? சோ அதனாலதான் சொல்றேன் எப்பொழுதுமே. அதனால என்னன்னா நம்ம நான் அதனாலதான் சொல்றேன், அதனாலதான் ஜோன்ஸை வச்சு மார்க் பண்ணுங்க. ஜோன் நான் எல்லாத்துக்குமே சொல்றதுதான், ஜோன்ஸை வச்சு ட்ரேட் பண்ணுங்க. ஜோன்ஸை வச்சு ட்ரேட் பண்ணீங்கன்னா பையிங்ல வந்து இங்க ஜெயிச்சுட்டு போயிடலாம். அந்த இடத்துல ஒண்ணும் இல்லைங்க, இப்போ இவ்வளவு தூரம் இறங்கி இருக்காங்கல்ல, இந்த இடத்துல செல்லர்ஸ் பேனிக் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இதுதான், அவங்களுக்கு சிம்பிளா ஒரே விஷயம் தான் அவங்க சொல்லுவாங்க, இங்க வேற இன்னைக்கோட லோல ரிஜெக்ட் ஆயிருக்கா, சரி ஓகே இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுதுன்னா இன்னும் 2 கால் ஆப்ஷன் செல் பண்ணு, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு போச்சு. ஆனா நம்ம என்னன்னா இந்த மூமெண்ட் எல்லாம் விட்டுறது புக் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்க காஸ்ட் டு காஸ்ட் வரும்போது புக் பண்றது, ட்ரையலே பண்றது கிடையாது. நான் நிறைய பேர்த்த பார்த்துட்டேன், நிறைய பேர்த்த சொல்லியும் பார்த்தேன், ட்ரையல் பண்ணுங்க, ட்ரையல் பண்ணிட்டு மொமெண்டம் பார்த்து புக் பண்ணுங்க. மொமெண்டம் பார்க்காம நீங்க அந்த இடத்துல புக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம அது நிறைய ஃபீல் பண்ண வைக்கும். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் இன்ட்ராடேலயே வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்க்கும் சொல்லிட்டேன், ஸ்டாக்குக்கும் சொல்லிட்டேன். இப்போ வந்து நான் பொசிஷன்ல சொல்றேன். பொசிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வீக்லில பாருங்க, ஆர் டேல கூட நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? வீக்லி ஆர் டே. சார் இது ட்ரேடிங் வியூல என்ன பேர்ல இருக்கு? ட்ரேடிங் வியூல வந்து பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷம் ப்ரோ, ஆட் பண்ணிட்டேன். அது என்ன பேர்ல டிஸ்ப்ளே? ட்ரேட் பிளாக்ஸ் தமிழ் சப்ளை அண்ட் டிமாண்ட் லெவல்ஸ் இருக்குங்க. வரலையே, நான் அதை அப்படியே காப்பி பண்ணி போட்டேன், உள்ள வரல. கண்டிப்பா வரும் ப்ரோ. இப்ப மறுபடியும் நாங்க சாட்ல போட்டுருக்கேன் பாருங்க. இது இத போட்டு ஆட் கொடுத்தாச்சு. ஓகே,
இந்த மாதிரி போட்டு வரல. ஓகே, ஐஃபன் எல்லாம் போடணுமா? ஐஃபன் இல்லாம இல்லைங்க, நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கனாலே பாத்தீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு போகும். ஆட் ஆஃப் ஃபேவரட்ஸ் கொடுங்க. இல்ல, ஆட் பண்ணிட்டேன். ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணவா? ஒரே நிமிஷங்க. புதுசா ஆட் பண்ணீங்கன்னா உங்க சார்ட் லேஅவுட்டை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்டி கம்ப்ளீட்டா ரிஃப்ரெஷ் பண்ணா மட்டும்தான் உங்களால ஆட் பண்ண முடியும். அது பாருங்க. ஆட் டு ஆட் ஆயிடுச்சு, ஃபேவரட் ஆட் ஆயிடுச்சு. கொடுத்துட்டு ஆட் டு ஃபேவரட் கொடுத்த பிறகு உங்க லேஅவுட்டை சேவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரிஃப்ரெஷ் கொடுத்து அதுக்கப்புறம் தேடிங்கன்னா வரும், இல்லைன்னா வராது. கேட்ச் மெமரியில இருக்காதுனால ஒரு வாட்டி கம்ப்ளீட்டா உங்க ப்ரௌசர் ரிஃப்ரெஷ் பண்ணுங்க, அப்போ வரும். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். வரல. ப்ரௌசர் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு மறுபடியும் பாருங்க, வரும். நீ ஆட் பண்ண மாதிரி தான் காட்டுது. சரி, பார்த்து நீங்க செக் பண்ணுங்க. பேசுங்க பாருங்க. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் இது வந்து இப்போ பொசிஷனல் ட்ரேடுக்கு நான் சொல்றேன். இப்போ ஓகே. பொசிஷனல் ட்ரேடுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த இடத்துல ரிஜெக்ஷன் இருக்குன்னு தெரியாதா? இவங்க எந்த இடத்துல ரிஜெக்ட் ஆக போறாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. கரெக்டுங்களா? ஆமா. நான் பொசிஷனல் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பொசிஷனல் எடுக்கும்போது நான் டே டைம் ஃப்ரேம்ல நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம். ஓகேங்களா? மேக்ஸிமம் பொசிஷனல் எடுக்கிறது டே டைம் ஃப்ரேம்ல பார்த்துருப்போம். டே டைம் ஃப்ரேம்ல பார்த்துருக்கும் போது நம்மளுக்கு தெரியும் இந்த ரேஞ்சுக்கு மேல போனாதான் இவங்க வந்து போவாங்க, அப்படி இல்லைன்னா இந்த ரேஞ்சில இருந்து அவங்க ரிஜெக்ட் தான் ஆவாங்கன்னு சொல்லிட்டு. கரெக்டுங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நான் ஸ்டாப் லாஸ் நான் எப்படி வச்சிருப்பேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் பொசிஷன்ல நான் புட் சைட்ல பொசிஷன்ல இருக்கேன், காலை நான் செல் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, இப்போ வந்து நான் வீக்லி பொசிஷன் போடுறேன்னா எனக்கு வந்து இன்னைக்கோட டே கேண்டல பார்த்துட்டு எனக்கு வந்து எய்தர் சைடு எந்த சைடில் க்ளோசிங் வைக்கிறாங்கன்னு பார்ப்பேன். அதே சேம் வந்து பார்த்தீங்கன்னா அதே வந்து எக்ஸ்பென்ஷன் லெவல், அந்த எக்ஸ்பென்ஷனோட 50% லெவல், இந்த 50% லெவலில் போட்டாங்கன்னா அந்த இடத்துல நான் என்ட்ரியே போட மாட்டேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து அவங்க கன்சல்டேஷன் தான் ஆவாங்க. ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பென்ஷன் லெவல்ல இந்த சின்ன லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த எக்ஸ்பென்ஷன் லெவல் வந்தாங்கன்னா என்னுடைய டார்கெட் இந்த லெவல்ல வச்சு நான் என்ட்ரி போடுவேன். ஓகேங்களா? அதாவது நீங்க மேஜரா பார்க்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன லெவல்ஸ் பெருசா கன்சிடர் பண்ணாதீங்க, அது வந்து மைனர் ஜோன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி போடுறதா இருந்துச்சுன்னா அவங்க மேஜர் ஜோனுக்குள்ள இருந்தா மட்டும் என்ட்ரி போடுங்க, மைனர் ஜோனுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ட்ரி போடாது. ஓகேங்களா? இப்போ ப்ரீவியஸா நடந்தது பாருங்க. இந்த இடத்துல மேஜர் ஜோனுக்குள்ள நின்றுருக்காங்களா? இந்த இடத்துல மேஜர் ஜோனுக்குள்ள நின்றுருக்காங்களா? இது வந்து மைனர் ஜோனு. அடுத்த மேஜர் ஜோனுக்குள்ள நின்றுருக்காங்களா? கொண்டு போயிட்டு இங்க பாருங்க, கொண்டு போயிட்டு இவங்க திருப்பி நின்றுக்கிறது வந்து பாருங்க அந்த இதுக்குள்ளேயே நின்றுருக்காங்க. பட் ஆனா அடுத்த விக்கு பாருங்க அடுத்த மேஜர் ஜோனை தாண்டி வச்சிருக்காங்க. பட் ஆனா என்னன்னா இந்த இடத்துல ஒரு செல்லிங் பொசிஷன் வந்திருக்காங்க. என்னன்னா இந்த மாதிரி வைக்கும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா இங்க இந்த இடத்தோட திருப்பி இருக்கணும். இந்த இது வந்து பாத்தீங்கன்னா வந்தது கேப் அப்ல, இந்த விக் வந்தது கேப் அப்ல தாங்க. ஆக்சுவலி மார்க்கெட் மூவ் ஆயிலாம் அங்க போலாம், அந்த இடத்துல கேப் அப்ல தான் மூவ் ஆனது. இந்த மாதிரி ஆயிட்டு இப்ப பாருங்க கீழே வந்துட்டாங்க. இந்த மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேஜர் ஜோன்ல ஆன பிறகு அந்த மேஜர் ஜோனே அவங்களால உடைச்சு மைனர் ஜோனை உடைச்சு போக முடியலையா? இப்போ வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க பொசிஷன் போடுறேன்னா என்னோட எஸ்எல் வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் நான் வைப்பேன். ஏன்னா மினிமம் நான் ஒரு 150 பாயிண்ட் நான் செல்லிங்ல நான் இது வைக்கணும், ஸ்டாப் லாஸ் வைக்கணும். சோ இப்போ எனக்கு தெரிஞ்சிருதுல நான் எந்த இடத்துல எஸ்எல் வைக்கிறேன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நான் எங்க எஸ்எல் வைக்கணும்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஓகேங்களா? சோ அந்த இடத்துல வந்து நான் எஸ்எல் வச்சுட்டு போய்க்குவேன்ல. சோ இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க கால் செல் பண்ணுவீங்க? கால் செல் பண்ணுவேன். இந்த இடத்துல வந்து கண்டிப்பா நான் காலை செல் பண்ணிடுவேன். காலை செல் பண்ணிட்டு என்னுடைய எஸ்எல் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வைப்பேன். சரிங்க. எஸ்எல் அடிக்காது. ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா 4 நாள் ஆயிருக்கு. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டியூஸ்டே, தேர்ஸ்டே, இது வந்து எக்ஸ்பிரி டே. கரெக்ட்டுங்களா? இது வந்து எக்ஸ்பிரி டே. எக்ஸ்பிரி டேல எங்க க்ளோஸ் பண்ணிருக்காங்க? எனக்கு வந்து க்ளோஸ் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மேஜர் ஜோன்ல தான் க்ளோஸ் பண்ணிருக்காங்களா? மேஜர் ஜோன்ல தான் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மேஜர் ஜோன்ல இது பண்றாங்கன்னா நான் ஒரு லாட்டா ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணிட்டு என்னுடைய ஸ்டாப் லாஸ் வந்து இந்த மைனர் ஜோன்ல தான் வைப்பேன், தவிர்த்து நான் இந்த மேஜர் ஜோன்லயே வைக்க மாட்டேன். முடியும். என்னுடைய ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேஜர் ஜோனோட ரெசிஸ்டன்ஸ்ல வைக்கவே மாட்டேன். நான் வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மைனர் ஜோனோட ரெசிஸ்டன்ஸ்ல தான் எப்பொழுதுமே வைப்பேன். ஓகேங்களா? அதே மாதிரிதான் எனக்கு அப்சைட் ப்ராபபிலிட்டியும். இப்ப வந்து பாருங்க இந்த இடத்துல வந்து இவங்க திணறிட்டே இருக்காங்கன்னா இந்த லெவல்ல அவங்களால இப்போ ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு மார்னிங்ல இருந்து பாருங்க, இன்னைக்கு மார்னிங் ஓபன் ஆனாங்க, அவங்களால இந்த மைனர் இப்ப வந்து ஒண்ணும் இல்ல, இங்க ஓபன் ஆனது இந்த லெவல்ல ஓபன் ஆயிருந்தா கண்டிப்பா மார்க்கெட் வேற மாதிரி இருந்திருக்கும். ஒன்ஸ் இங்க ஓபன் ஆயிருக்கணும், ஆர் எல்ஸ் இங்க ஓபன் ஆயிருச்சுன்னா வேற மாதிரி இருந்திருக்கும்.
ஓகே. ஓகேங்களா? ம். அது வந்து சம்மந்தமே இல்லாம இதுக்குள்ள ஓபன் பண்ணி விட்டது தான் பஞ்சாயத்து. அதனாலதான் அவங்க சைட்வேஸ் திணறிட்டு இருக்காங்க. ம். இன்னொரு மொமெண்டம் பேங்க் நிஃப்டியில இந்த இந்த இப்ப பாருங்க, இந்த ராலியை விட பாத்தீங்கன்னா அவங்க ராலி ஆயிருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா அவங்க வந்து ஃப்ரைடே விழுந்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஃப்ரைடே இந்த இந்த விழுந்தாங்கல்ல, ஆமா. அவங்க இந்த வந்து ஃப்ரைடே heavy விழுந்தது. அப்போ வந்து ம். பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து அவங்களுடைய மூமெண்டத்தை முடிச்சுட்டாங்க. செல்லர்ஸ் ம். பையர்ஸ் எல்லாருமே இந்த இடத்துல முடிச்சுட்டாங்க. ம். இப்போ வந்து சும்மா போயிட்டு இருக்கிறது வந்து ரீட்டைலர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதா இது. ம். ம். மேஜர் செல்லர்ஸும் இல்ல, மேஜர் பையர்ஸும் இதுக்குள்ள இல்ல இப்போ. ம். ம். சோ இந்த மாதிரி நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும், இதுதான் ரேஞ்சு, இந்த இடத்துக்கு போனா இந்த இடத்துக்கு வரும், இப்படி இப்படி பண்ணோம்னா இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி, இந்த இடத்துல எஸ்எல்னு சொல்லிட்டு. ஓகே. நான் இன்ட்ராடேவே எடுக்கிறனால பாத்தீங்கன்னா இங்க எஸ்எல் வைக்கிறேன். ம். பொசிஷன்ல போட்டேன்னா மேல. என்னோட எஸ்எல் வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவல் தான் இருக்கும். ம். ஓகேங்களா? அப்ப நான் பொசிஷன்ல போறதுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, அங்க போடுறது அயன் கவுண்டர் ம். ஆர்எல்ஸ் புட் ஸ்ப்ரெட் ம். ஸ்டாடல் ஆர் ஸ்ட்ராங்கல் இந்த மாதிரி போய்க்கிறது. ம். அந்த ஓகே. மாதிரி போவீங்கன்னா ம். என்னோட எஸ்எல் இந்த லெவல் தாங்க. இதுல வரும்போது பாத்தீங்கன்னா எனக்கு எந்த பொசிஷன் லாஸ் போகுதோ அந்த இடத்துல பொசிஷனை நான் மாத்தி போட்டுட்டு போயிடுவேன். இப்போ வந்து ஓ. நம்மளுக்கு மேஜரா பிரச்சனை ஆகுது எந்த இடத்துல நம்மளுக்கு பொசிஷன் மாத்தணும்னு தெரியாத இடத்துல தானே நம்ம அடியே ஆமா, வாங்குறோம். அதுலதான் பிரச்சனை ஆகுறோம். இப்போ என்ட்ரி இந்த இடத்துல போயிடும். ஆனா மாறும் போது எனக்கு தெரிஞ்சது இல்லை, இந்த இடத்துல நான் பொசிஷன்ல மாத்தி தான் ஆகணும், இவங்க வந்து ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ம். அதுதான் இதுல மெயினா நம்ம பாக்குறதுங்க. ஓகே. ஓகே. ஓகேங்களா? ம். நான் லாஸ்டா ஒரு ஸ்டாக் எடுத்திருந்தேன். இப்ப பாருங்க, நான் ஸ்டாக்ஸ்ல நான் சொல்றேன். நான் இந்த ஸ்டாக் நான் ஆக்சுவலி நான் எடுத்திருந்த ஸ்டாக் தான். ம். சோலா ஃபைனான்ஸ் போடுங்க. ஒரே விஷயம் சொல்லுவோம். இப்போ இந்த ஸ்டாக் வந்து பாருங்க, நான் ஆக்சுவலி என்ன பண்ணிட்டேன்னா, நான் சொல்றேன் இல்லைங்க, ஆக்சுவலி நான் இந்த இடத்துல எடுத்துட்டேன். ம். ஏன்னா இந்த இடத்துல எக்ஸ்பென்ஷன் லெவல உடைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன். ஓகே. எடுத்துட்டு மறுபடியும் போனாங்க, போயிட்டு மறுபடியும் இந்த இடத்துல சப்போர்ட் தான் கண்டிப்பா எடுப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி இருந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுப்பாங்கன்னு மறுபடியும் நான் இந்த இடத்துல எடுத்தேன். இன்னொரு என்ட்ரி எடுத்துட்டு எடுத்துட்டீங்க. நான் இன்னைக்கு புக் ம். பண்ணிட்டேன். ஓகே. ஓகே. ம். ஆக்சுவலி இந்த இடத்துல போட்டதை விட இந்த இடத்துல நான் டபுள் குவான்டிட்டி போட்டிருந்தேன். ஸோ நல்ல ப்ராஃபிட் எனக்கு இந்த இடத்துல வந்துருச்சு. ஃப்ரைடேவே நான் ம். க்ளோஸ் பண்ணியாச்சுங்க, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரே ஸ்டாக்ஸ் நிமிஷம், எனக்கு இங்க ஏதோ ஒரு டவுட். நீங்க இப்ப இந்த எக்ஸ்பேன்ஷன் லெவலை விட தாண்டி க்ளோஸ் பண்ணதுனால என்ட்ரி எடுத்தீங்களா? எப்படி அந்த என்ட்ரி எடுத்தீங்க? ஆக்சுவலி இந்த இடத்துல நான் என்ட்ரி மிஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஓகே. அதனால வெயிட் பண்ணேன். ம். அடுத்த ஜோனை இவங்க உடைக்கட்டும்னு வெயிட் பண்ணேன். ஓ, சோ அடுத்த ஜோனை தாண்டி க்ளோஸ் பண்ணி வச்ச உடனே இந்த நீங்க இடத்துல என்ட்ரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் வந்திருக்காங்களே இந்த வீக், ஆமாங்க. இந்த வீக்ல தான் நான் உள்ள என்ட்ரியே போறேன். ஓகே. ஓகே. ம். ஓகேங்களா? ஓகே. என்னன்னா நான் இந்த இடத்துல என்ட்ரி மிஸ் பண்ணிட்டேன். ம். ஆக்சுவலி நான் என்ட்ரி வந்து நான் எடுத்துக்க வேண்டியது இடம் இதுதான். ஏன்னா இங்க தான் எக்ஸ்பென்ஷன் ஆயிருக்காங்க, எக்ஸ்பென்ஷன் ஆயிட்டு ம். பிரேக் அவுட் ஆயிட்டு இங்க ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. ஆக்சுவலி எடுத்துக்க மறுபடியும் வேண்டிய அந்த இடம் எக்ஸ்பேன்ஷன் இந்த இடத்துலயே என்ட்ரி எடுக்கணும். ஓகே. என்ட்ரி எடுத்துருக்கணும். நான் அந்த இடத்துல மிஸ் பண்ணங்காட்டி நான் மறுபடியும் இந்த இடத்துல எடுத்துருங்க. ஓகே. ஓகேங்களா? அடுத்த ம். சோலா ஃபினான்ஸ். செல்வ ப்ரோ சொல்லுங்க. செல்வ ப்ரோ இங்கதான் அவங்க இதே பவுன்ஸ் ஆயிருக்காங்க. செல்வ ப்ரோ ஓகே. இங்க ரிஜெக்ட் ஆயிட்டு இருக்காங்க. 1353 அந்த 1353க்கு சாரி 136062க்கு மேல க்ளோஸ் வச்சாங்கன்னா கண்டிப்பா மேல போவாங்க. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க ரிஜெக்ட் ஆயிட்டு இருக்காங்க, இந்த இடத்துல போறதா இருந்துச்சுன்னா நான் புட் ஸ்ப்ரெட் தான் போடுவேன். ஸ்டாக் ஃபியூச்சர் ஷார்ட் தான் பண்ணுவேன். ஓகே. ஃபியூச்சர் ஷார்ட் பண்ணனா என்னோட எஸ்எல் இதுதான். இந்த லெவல் வைப்பேன், அப்படி இல்லைன்னா இந்த லெவல் தான். அதாவது பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பேண்ட் லெவல் இருக்குல்ல ப்ரோ, இந்த லெவலுக்குள்ள க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா கண்டிப்பா நான் வெளில வந்து தான் ஆகணும். அதுவே வந்து பாத்தீங்கன்னா இவங்க மைனஸ் ஒன்ல தான் ரிஜெக்ட் ஆயிட்டு கீழே வராங்க. அப்போ வந்து இவங்க புல் பேக் ஆகணும்னா இந்த இடத்துல வந்து தான் புல் பேக் ஆகணும். இந்த இடத்துல வந்து புல் பேக் ஆனா மட்டும் தான் மேல கூட்டு போவாங்க. இப்போ இந்த லெவல்லயே இவங்க நின்றுட்டே இருக்காங்கன்னா ஒன்னு கன்சல்டேஷன் ஆயிட்டு இந்த சைடு இல்லை எய்தர் இந்த சைடு இல்லை இந்த சைடு ஏதோ ஒரு சைடுல பிரேக் ஆகணும். ஆனா பிரேக் ஆகணும்னா பாத்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங் க்ளோசிங் வைக்கணும் டே டைம் ஃப்ரேம்லயே. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க சைட்வேஸ்ல தான் இருப்பாங்க ப்ரோ. எய்தர் சைடு ஏதாவது ஒரு சைடு பிரேக் ஆனா மட்டும்தான் இவங்க மூவ்மெண்ட் ஆவாங்க. அதான் சொல்ல ப்ரோ. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இவங்க என்ட்ரி எங்க இருந்து வந்துட்டு இருக்காங்க பாருங்க.
ம் ம் இந்த இடத்துல இருந்து என்ட்ரி வர ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க வர்றாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இது நான் தனியா இது பண்ணல, பட் ஆனா நான் எல்லா ஸ்டாக்ஸையும் ரன் பண்ணி பார்த்துருவேன். அதான் ஸ்ரீகாந்த், அது இப்போ இதை இதை எப்படி டெரைவ் பண்றீங்க நீங்க? இதை டெரைவ் ஒன்றும் இல்லை சொல்ல ப்ரோ, சிம்பிளான டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன் கான்செப்ட் மட்டும்தான். அதாவது எந்தெந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கா இல்ல டிமாண்ட் இருக்கு, எந்தெந்த அதை இடத்துல strong சார்ட்டிங்ல supply போட இருக்கு. முடியுமா? ஆ? சார்ட்டிங்ல போட முடியுமா? ஸ்டார்டிங்ல ட்ரை பண்ணி அப்படி வரலன்னு சொல்லி தான் இதை போட்டது. இல்ல இங்க வந்தா பைன்றது இப்ப நீங்க காமிக்கிறீங்க, எனக்கு தெரியுது. ம் இப்போ நான் அதை பார்க்கல அப்படின்னா நான் எப்படி இல்ல உள்ள ஸ்ரீகாந்த் ப்ரோ என்ன சொல்றாருன்னா, அங்க ஒரு ரெட் ரிஜெக்ஷன் விழுந்துட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே கிரீன் வந்து இதுவா இருக்குல்லங்க செல்வா ப்ரோ, அந்த ஜோன்ல மைனர் ஜோன்ல மைனர் ஜோன்ல வந்து அந்த இது ஸ்டாப் ஆகி ஆப்போசிட் கேண்டில் வரும்போது எடுக்கணும்னு சொல்றாரு. கரெக்ட்டுங்களா? மைனர் ஜோன்ஸ்ல மட்டும்தான் நம்ம என்ட்ரி பொசிஷனே நம்ம காட்டுறது செல்வா ப்ரோ. பொசிஷன் கிரியேட் பண்றது மைனர் ஜோன்ல அந்த சின்ன 2 லைன் இருக்குல்லங்க, அதுக்குள்ளதான் பொசிஷன் கிரியேட் இல்ல பண்றாரு. சார், நான் என்ன சொல்றேன், ம். இப்ப 2000 ஸ்டாக் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள், நான் எப்படி இதை ம் ஐடென்டிஃபை பண்ணுவேன் சோலா ஓ, பினான்ஸ்? அது அது வந்து இவரு ஃபுல் அண்ட் ஃபுல் இது தானே. மேனுவலா தான் பார்க்கணும் செல்வா ப்ரோ. ஆமா, பை ஜோன் செல் ஜோன் ஒண்ணு இது. ஒண்ணா போட்டு போட்டு பார்க்கணும். ஏன்னா பை ஜோன் ஜோனை நம்ம சார்ட்டிங்ல பண்ண முடியாதுல்ல சொல்ல ப்ரோ. கரெக்ட் தான். இல்ல உங்க green சார்ட்டிங்க்கு வச்சிருக்கீங்க. இல்ல ஸ்கிரீனர்ல வர்ற ஸ்டாக்ஸ் நான் தூக்கி இதுல போட்டு பார்க்கலாம் ஆ செல்வா. நான் ஏன் கேக்குறேன்னா, இந்த மாதிரி ம் ஏதாவது வேல்யூ இருந்துச்சுன்னா நம்ம போட்டு பார்த்துலாம், ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலான்றதா கேக்குறேன் நான். நானும் அதுல எல்லாம் நானும் சதீஷ் ப்ரோ எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம், வரல. ம் ம் அது ம் ஏன்னா டைனமிக்கா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும்ல செல்வா ப்ரோ. நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் கேண்டில் ஒரு பர்டிகுலர் வேல்யூ அப்படி வைக்க முடியாதுல்ல. இது எங்க டிமாண்ட் இருக்கு எங்க சப்ளை இருக்குங்கிறது வந்து மாறிட்டே இருக்கும் இல்லைங்களா? கரெக்ட் தான். இல்ல இல்ல, நான் அதுக்கு ஏதாவது வேல்யூ மாதிரி ஏதாவது போட்டு வச்சிருக்காரோ அப்படின்றதா கேட்டேன். இப்போ வேல்யூ மாதிரி போடல செல்வா ப்ரோ. இப்போ நம் நமக்கு இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஷோக்மார் சார் வந்து 339 ஆ 556. அது வந்து அப் ஃபிபோ வேல்யூஸ் அது தான். அது 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 அந்த லெவல்ஸ் இது வரவே வராது செல்வா ப்ரோ. ஸோ அந்த மாதிரி இது ஏதாவது இருக்கான்னு அந்த கேட்டேன். மாதிரி இது வரல, இது வேற மாதிரிங்க. ஓகே ஓகே. அதுல வந்து இப்போ அதுல வந்து ஸ்பெக்டாகுலரா வந்து பாத்தீங்கன்னா நீங்க பொசிஷன்ல எடுக்கலாம், ம் பட் அதை நீங்க இன்டர்டேக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. இது வந்து டைம் ஃப்ரேம் நீங்க எப்படி மாத்துறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும். ஓகே ஓகே ஓகேங்களா? ஓகே. ஓகே, வேற என்ன சந்தேகங்கள் இருக்கா இப்போ? ஸோ மைனர் ஜோன்ல வந்து என்ட்ரி, எக்ஸ்பென்ஷன் ஜோன் வந்து டார்கெட். கரெக்ட்டுங்களா? கரெக்டுங்க. ஓகேங்க சார். இன்னும் மூமெண்ட் சூப்பர். டவுன் சைட்ல முடிக்கல அவங்க. ஆமா, ஆனா வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வர்றாங்க, அதுதான் ஒரு இதுவா தெரியுது இல்லையா? க்ளோஸ் பண்ணலைங்க, அவங்க எப்படி க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க? இல்ல சும்மா இல்ல, மேல ட்ரெண்ட் லைன் ஏத்ததுக்கு மேல க்ளோஸ் பண்ணல. ஆமா ஆமா ஆமா. ஏத்திட்டு கீழே இறக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சரிங்க, சரி சரி. இந்த மாதிரி வந்து நீங்க ட்ரெண்ட் லைனையும் இது கூட நீங்க அடிஷனலா போட்டீங்கன்னா நல்லாவே ப்ராஃபிட்டபிள் பண்ணிட்டு போய்க்கலாம். சூப்பர் சார். ஆனா என்னன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்ப பாருங்க என்னோட பிராக்டிஸ் பண்ணனும் இந்த என்னோட சிஸ்டத்துக்கு. சார்ட்ல வந்து நிறைய ட்ரெண்ட் லைன் தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன்ஸ் நீங்க எப்ப டிரா பண்ணி நீங்க நல்லா ஈஸியா பழகுறீங்களோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மூவ்மெண்ட்டுங்களை வந்து நீங்க ஈஸியா எடுத்து போய்க்கலாம். சூப்பர். பெரிய பெரிய மூவ்மெண்ட்டுங்க நீங்க ஈஸியா எடுத்து போய்க்கலாம். ஓகேங்களா? அதுக்குன்னு எல்லா இடத்துலயும் போடுங்கன்னுலாம் சொல்ல, அதுக்குன்னு ப்ராப்பரா வந்து எந்தெந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனை நான் ஒர்க் அவுட் பண்றது. ஓகேங்க சார். ஓகேங்களா? சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் சார் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. அவருக்கு ஏதாவது டவுட்? ஹலோ ப்ரோ, ஒரு சின்ன டவுட் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஆக்சுவலா இப்போ இது ஒன்லி செல்லிங் இல்ல ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா? இல்ல பையிங் யூஸ் பண்ணும்போது ஒரே தவிர சப்போஸ் இருந்துச்சுன்னா பிரீமியம் கரைஞ்சிரும் இல்லைங்களா? எல்லாம் புரியலைங்க ப்ரோ. பையிங்க்கு இல்ல சப்போஸ் பையிங் யூஸ் பண்ணும்போது நான் சப்போஸ் கொஞ்ச நேரம் ஒரே தவிர நான் அதோட லோட சப்போஸ் நம்ம அது டார்கெட் ரீச் ஆகாம இருந்துச்சுன்னா பிரீமியம் கரைஞ்சிரும் இல்லைங்களா? இல்ல இப்ப நீங்க இந்த மைனர் ஜோன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப சைட்வேஸ்னா உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிரும்ல அவங்க சைட்வேஸ்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த ரெண்டு கோடுக்குள்ள இருக்கிறது நீங்க மைனர் ஜோன் சொல்றீங்க ப்ரோ? இல்ல ப்ரோ, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த லெவல் வந்து உங்களுக்கு மேஜர் ஜோன் 230 பாயிண்ட் இருக்காங்களா? ஓகே. இதுல பாதி தான் மைனர் ஜோனா வந்து நிக்கும். ஓகே ஓகே. இப்போ இந்த இடத்துல மேஜர் ஜோன் இருக்கு, அப்ப அதுக்கு மேல இருக்கிறது மைனர் ஜோன். ஓகே. இந்த மைனர் ஜோன்ல தான் அவங்க ரிஜெக்ட் ஆகி கீழே வந்திருக்காங்க. அப்ப என்ன ஆகணும், மேஜர் ஜோனை ஃபுல்ஃபில் பண்ணி அவங்க வந்து அடுத்த மைனர் ஜோன்ல இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கணும். ஓகே ஓகே. அப்படி எடுத்தால் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களால ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் கொடுக்க முடியும். ஓகே ப்ரோ. ஓகே. இப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய மூவ்மெண்ட்ஸ் வருது தெரியுங்களா?
இல்ல நான் அதுதான் ஆக்சுவலி ப்ரோ. இப்போ மைனர் ஜோன்ல இருக்கும்போது சைட் வைஸா போகும்னு ப்ரோ சொன்னீங்க ஒன்றும் இல்லையா? இல்லை. ஒன் இந்த 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 பெரிய மூமெண்ட், இந்த பெரிய மூமெண்ட் லாஸ்ட் வீக்ல ஒரு 2 3 பெரிய மூமெண்ட், இந்த மூமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இதை வச்சு தான் அடிக்கவே செஞ்சேன். ஓகே ஓகே. லாஸ்ட் வீக்ல இந்த இந்த பெரிய மூமெண்ட் எல்லாம் வந்ததுல ஆமா ப்ரோ ஆமா. இந்த மாதிரி பெரிய மூமெண்ட்டுங்கெல்லாம் இங்க பாருங்க, நான் கரெக்டா என்ட்ரி பிடிச்சிருப்பேன். என்ட்ரி பிடிச்சிட்டு பாத்தீங்கன்னா அதே மாதிரி புக் பண்ணியிருப்போம். புக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திருப்பியும் அதே மாதிரி என்ட்ரி பிடிச்சிருப்போம். ஓகே கரெக்டா அந்த மைனர் ஜோனை பிரேக் பண்ணும்போது எடுத்துருவீங்களா? அந்த மைனர் ஜோன் அந்த 2 ப்ரோ கோடுக்குள்ள நான் இருக்கும்போது எடுத்துருவீங்க? ப்ரோ இந்த லைன்ஸ் தான் ப்ரோ நான் கணக்கு. ஓகே ஓகே. நான் இந்த லைனை கரெக்டா கனெக்ட் ஆயிருக்கன்றதை பாத்துருவேன். நீங்க ஓகே இப்போ ப்ரோ. வந்து இந்த ஓகே சைட் வேஸ்ல இருக்காங்கன்னா மார்னிங்ல இருந்து எனக்கு ரிஜெக்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அகைன் ரிஜெக்ஷன் ஆகுறாங்கன்னா என்னுடைய என்ட்ரி இந்த லெவல் தான், என்னுடைய எஸ்எல் வந்து இந்த லெவல் தான். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நியர்லி ஒரு 40 பாயிண்டே வரட்டுங்க. எனக்கு அப்போ ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 to 30 பாயிண்ட் தானே வரும். ஆமா ப்ரோ ஆமா. 25 to 30 பாயிண்ட் வரும்போது பாத்தீங்கன்னா எனக்கு அந்த எஸ்எல் எனக்கு பெருசா தெரியாதுல்ல. நான் 25 to 30 பாயிண்ட் வச்சு தானே இவ்வளவு பெரிய இதை புடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். கரெக்ட் ப்ரோ. ஓகே ஓகே. அதுதான் அந்த லைனை கரெக்டா அந்த உள்ள 2 கோடுக்குள்ள இந்த கைனை அந்த லைனை பிரேக் பண்ணும்போது நீங்க என்ட்ரி கொடுத்துருவீங்க கரெக்ட்டுங்களா? இங்க ரெசிஸ்டன்ஸ் ஆகுது ப்ரோ. ஓகேங்களா? இங்க ரெசிஸ்டன்ஸ் ஆகுது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் சப்போர்ட் எடுத்தாங்க, பட் ஆனா இது கண்டினியூ பண்ணலன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க. ஓகே. இந்த இடத்துல இவங்க கண்டினியூ பண்ணலன்னு தெரிஞ்சு போனாங்காட்டி பாத்தீங்கன்னா நான் இந்த பொசிஷன் அப்படியே ஹோல்ட் பண்ணேன். எனக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எஸ்எல் அடிச்சாலே எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நான் காஸ்ட் இங்க மூவ் பண்ணி வச்சிருந்தேன். ஓகே ப்ரோ. ஓகே ஓகேங்களா? காஸ்ட் மூவ் பண்ணிச்சு. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க திருப்பியும் இந்த இடத்துல நல்லா ஒரு பீரிஷ் கேன்ல போட்டாங்கல்ல. இல்ல ப்ரோ கீழ வந்து ஆனா பட் அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தாங்களே, பின் பார் கிரியேட் பண்ணி இந்த இருக்காங்க இந்த இடத்துல தானே சொல்றீங்க ப்ரோ? அந்த இடம் தான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பின் பார் இருக்காங்கன்னா காலையில இருந்து இந்த இடத்துல சைடு வேஸ்ல தான் இருந்திருக்காங்க. ஓகே ஓகே. எனக்கு இந்த இடத்துல 50% கவர் பண்ணியிருந்தாங்கன்னா நான் பொசிஷனே க்ளோஸ் பண்ணிருப்பேன். ஓகே ஓகே. எனக்கு இந்த லெவல்ல 50% கவர் பண்ணியிருந்தாங்கன்னா நான் அந்த பொசிஷனே க்ளோஸ் பண்ணிருப்பேன்னு க்ளோஸ் சொல்றேன். பண்ணிட்டீங்க. ஓகே ஓகே. பாருங்க நான் 50% மார்க் பண்ணி வச்சிருக்கேன். மார்க் பண்ணிருக்கீங்க. ஏன்னா இந்த பொசிஷனுக்கு மேல போச்சுன்னா அதை க்ளோஸ் பண்ணுன்றதுக்கு வேண்டி தான் அந்த லெவலையே நான் மார்க் பண்ணி வச்சிருந்தேன். ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. எனக்கு அந்த லெவலுக்கு மேல உன் க்ளோஸே வைக்கலையே. ஓகே ஓகே. ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்க இந்த லெவலுக்கு மேல க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி தான் நான் இந்த லெவலை மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே ப்ரோ. ஓகே. அதனால இந்த லெவல் கிட்ட வந்ததோ அதனால தான் கரெக்டா கூப்பிட்டாங்க. ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. அந்த லெவலுக்கு மேலேயே வருது, ட்ரெண்ட் லைன் வருது, க்ளோஸ் பண்ணட்டுமான்னு கேட்டதுக்கான ரீசனே அதுதான். ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஓகே. இப்போ வந்து நீங்க எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த லெவல்ல நான் என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா 50%, அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து மைனர் ஜோன்ல 50% எடுத்திருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா மேஜர் ஜோன்ல எடுத்திருக்கேன். ஓகே ப்ரோ. ஓகே. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த 50% ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணலாம். இப்போ வந்து இந்த லெவலுக்கு கீழே வந்திருக்காங்க. என்னுடைய ஸ்டாப் லாஸ் நான் எங்க தெரியுங்களா வச்சிருக்கேன்? இப்போ வந்து நான் வச்சிருக்கிற லெவலே இதுதான். ஓகே ஓகே. ஓகே. அப்போ வந்து எனக்கு வந்து அடிச்சாலுமே பாத்தீங்கன்னா நான் செகண்ட் எடுத்த என்ட்ரியே நான் இப்போ ப்ராஃபிட்ல இருக்கேன், ஃபர்ஸ்ட் எடுத்த என்ட்ரியே நான் நல்ல ப்ராஃபிட்ல இருக்கேன். ஓகே ப்ரோ. ஓகே ஓகேங்களா? அதுதான் கணக்குங்க. ஓகே ஓகே. தேங்க்யூ ப்ரோ.